அல்லேலூயா. கிறிஸ்தவுடன் அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக் கொள்கிறேன். நாம் கர்த்தரை ஆராதித்து மகிழ்ந்தோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய இதயம் மகிழ வேண்டும். அல்லேலூயா. ஒன்று நாளாக புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கருத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உங்கள் மகிமை உள்ள நாமத்தை துதிக்கிறோம். ஐஸ்வர்யமும் கனவும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம் கனவும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே வருகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு நாம் அநேகர் ஐஸ்வர்யமும் இல்லை கனவும் இல்லை என்று வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உலகிலே பெரிய நாடும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற நாடு. உலகிலே பெரிய பணக்காரன் என்று எடுத்துக்கொண்டாலும் அவர்களும் தேவனை அறிந்தவர்கள், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்பட வேண்டும். ஐஸ்வர்யம் கனம் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார். ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆளுகை செய்கிறது யாரு? ஆண்டவர் தான் ஆளுகை செய்கிறார். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும். ஆண்டுடைய கரத்திலே சத்துவமும் இருக்கிறது, வல்லமையும் இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் கனப்படுத்த பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால். எவரை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் கர்த்தருடைய கருத்தினால் மேன்மை. நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் கர்த்தரால் முடியும். நாம் மேன்மைப்பட்டவர்களாய் கனப்படுத்தவர்களாய் மாற வேண்டுமானால் இயேசுவால் முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் மேன்மை அடைய வேண்டுமானால், நம்மை தேவன் மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நாம் தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. நாம் தேவனை மேன்மைப்படுத்தும் போது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஐஸ்வர்யத்தினாலும் பணத்தினாலும் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. நாம் ஐஸ்வர்யமும் நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் இன்னும் இயேசுவை மேன்மைப்படுத்தவில்லை, மேன்மைப்படுத்தாமல் இருக்கிறோம், வேறு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. அதனால ஐஸ்வர்யம் கனவு இந்த உலகத்திலே நமக்கு தேவைப்படுகிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருடைய கருத்தில் இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் கனத்தை நாம் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் மேன்மை அடைய முடியும். அல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனை முதலாவது மேன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது பாருங்க, நன்மை செய்தால் மேன்மை உண்டென்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆமா, நன்மை செய்தால் மேன்மை. அல்லேலூயா. யார் நன்மை செய்கிறோமோ அவர்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? மேன்மையை பரிசாக கொடுக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 10:38 நான் வாசிக்கும் போது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராகவும் சுற்றித்திருந்தார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். அதனாலதான் தேவன் அவரை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. இன்று நம்ம கண்களுக்கு முன்பாக இயேசு எப்படி மேன்மைப்பட்டவராய் இருக்கிறார் என்றால், இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். பிதாவின் சமூகத்திலே தூதர்களின் துதியினாலும் பிதாவின் மகிமையினாலும் மேன்மைப்படுத்தப்பட்டிருந்த இயேசு அடிமை ரூபம் எடுத்து இந்த உலகத்தில்
மனுஷ சாயலாய் இருந்தார். ஒண்ணும் இல்லாம வந்தார். அவர் அங்க தேவனோடு கூட இருக்கும் போதே மேன்மை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. தூதர்கள் எல்லாம் ஒரே துதித்து கொண்டு இருந்தார்கள். அப்படி இருந்த தேவன் மனுஷ சாயலாய் இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்தோம் நன்மை செய்கிறவராய். அதனால அவருக்கு இந்த உலகம் அவருக்கு மேன்மையை கொடுத்தது. அல்லேலூயா. பசியா இருந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், வியாதியா இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தார். எல்லா பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஒவ்வொருவருக்கும் அறிவித்தார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. கலாத்தியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, கலாத்தியர் 6:9-10, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். அல்லேலூயா. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம், நன்மையை அறுவடை செய்வோம். அல்லேலூயா. இப்போது நாம ஒரு படி விதையை விதைச்சாச்சோன்னா அப்புறம் மூட்டை மூட்டையா என்ன செய்யறாங்க? அறுவடை செய்யறாங்க. அது மாதிரி நாம் நன்மையை சோர்ந்து போகாமல் நன்மை செய்தால் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். அல்லேலூயா. மறந்து போக தேவனுடைய ஜனங்கள் ஏதோ ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட ஐயோ செஞ்சதாலும் போச்சுன்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்க செய்கிற ஒரு பைசாவுக்கும் கணக்கு வைக்கும் தேவன் அவர். அல்லேலூயா. அதனால ஏற்ற காலத்திலே அறுப்போ என்ற நம்பிக்கையோடு செய்யும். அடுத்த வசனம் பாருங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்யணும். யாவருக்கும் செய்யணும் நன்மை. ஆனா விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனுடைய ஊழியர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்படி நன்மை செய்தோம் என்றால் ஏற்ற காலத்துல அறுப்போம். அல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிற தேவன் ஐஸ்வர்யத்தையும் கனத்தை நமக்கு கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்துவார். எனக்கு ஒன்றுமில்லையே, எனக்கு ஒன்றுமில்லையே, நாளைக்கு என்ன செய்வேன், காலையில என்ன செய்வேன், சாயங்காலம் என்ன செய்வேன், என்ன சமையல் பண்றது, இப்படியெல்லாம் அங்கலாய்க்க வேண்டியதும் புலம்ப வேண்டியதும் இருக்க. ஐஸ்வர்யம் கனவும் மாலே வருகிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினாலே ஆகும். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் ஆளுகிறவர். ஐஸ்வர்யத்தை கனத்தை ஆண்டவர் ஆளுகிறார். அல்லேலூயா. அதை கொடுத்து மேன்மைப்படுத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால மேன்மை அடைய வேண்டுமானால் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிற இயேசுவை மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைவு. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும். சிங்கம் காட்டுக்கு ராஜா. அது மனுஷனை கண்டாலும் அடிச்சு குட்டிங்களுக்கு போட்டுரும் தீனியா. அல்லேலூயா. எந்த மிருகத்தை கண்டாலும் அடிச்சு தீனியா கொடுத்துரும். ஆனால் அப்படிப்பட்ட சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடந்தாலும் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தேவனுடைய ஆலய பிரகாரங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அல்லேலூயா. எவ்வளோ நேரம் பஸ்ஸுக்கு காவல் நின்று பஸ் ஏறி வருகிறோம். நமக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கும். எல்லா வேலைகளையும் விட்டு வருகிறோம். அல்லேலூயா. அதுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. அப்படியாக தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆண்டுடைய வார்த்தையை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சோம்பேறியா வீட்டில் உட்கார்ந்துருந்தா எல்லா நன்மைகளும் குறையப்படும். அல்லேலூயா. அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் தூங்குற நாள். அவர்களுக்கு எல்லா நன்மையும் குறைபடும் என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, அதையெல்லாம் அந்த வசனங்களை எல்லாம் எடுக்கிறது நமக்கு நேரம் இல்லை. அடுத்தபடியாய் பாருங்க, சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கு எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். அப்போ
ஆண்டவருடைய நாம எவ்வளவு, ஆமா, எவ்வளவு மேன்மை. எல்லா வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு வானத்தையே விஞ்ஞானிகளால் கண்டுகொள்ள முடியவில்லை, வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறது என்பதை. ஹல்லேலூயா. அவ்வளவு உயரத்தில் இருக்கு. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு, பூமிக்கும் வானமும் எவ்வளவு தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய். ஹல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் தேவனுடைய பாவங்களை நம்மை விட்டு விலகி இருக்கிறார். அதனாலதான் அவருடைய நாமம் மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. பாவிகளாய் இருந்த நம்முடைய பாவங்களை பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் நம்மை விட்டு விலக்கினார். அதனாலதான் தேவனுடைய நாமம் எவ்வளவோ மேன்மை உள்ளது. ஹல்லேலூயா. புரியுதாய்ப்பா? தேவனுடைய நாமம் எவ்வளவு மேன்மை உள்ளது. இந்த நாமத்தை மகிமைப்படுத்த முடிகிறதா? இந்த நாமத்தை துதித்து மகிமைப்படுத்துவதற்கு மனம் வருகிறதா? ஜெபிக்க மனம் வருகிறதா? ஆராதிக்க மனம் வருகிறதா? எவ்வளவு மேன்மை உள்ள நாமம் அது. ஹல்லேலூயா. அநேகர் ஏதோ ஒரு பேரை வைத்துக் கொண்டால் போதும், இப்படி என்றால் இப்படி, அப்படி என்றால் அப்படி. கிறிஸ்தவனுக்கு ஆசீர்வாதம்னா கிறிஸ்தவன் சொல்றது, கிறிஸ்தவன் இல்லாதவனுக்கு ஆசீர்வாதம்னா நான் கிறிஸ்தவன் இல்லைன்னு சொல்றது. ஹல்லேலூயா. இப்போ எஸ்சி எஸ்டி என்ன உலக சட்டத்தின்படி அவர்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. ஆனால் அந்த எஸ்சி எஸ்டியும் கிறிஸ்தவர்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த சலுகைகள் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால எனக்கு தெரிஞ்சு கூட எவ்வளவோ தேவனுடைய பிள்ளைகள் ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாம் கூட இந்து என்று சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பேர் எங்க அப்பா அம்மா வச்சாங்க, ஆனா நான் இந்து. அவ எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? இயேசுவின் நாமம் பூமி எங்கும் என்மை மேன்மை உள்ளது. அந்த மேன்மையை எல்லாத்தையும் காருக்கு கீழே போட்டு மிதிச்சுட்டு இந்து என்று சொல்லி உலக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் ஆளுகிற தேவன் எப்படி நமக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுப்பார்? நீ இயேசுவை விட்டு எங்கேயோ போகிறாய். ஹல்லேலூயா. எங்கேயோ ஒரு 500 1000 ரூபாய் கிடைக்க வேண்டும், இயேசுவை மறுதலிக்கிறாயா? ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் விட்டு தேவனை, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் வைத்திருக்கிற தேவனை விட்டு நீ தூரமாகி போகிறாய். அப்புறம் ஐஸ்வர்யம் கனவும் எனக்கு எப்படி வரும்? ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை இவைகளை தான் வரக்கூடாது. பிறகு 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் இருதயம் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். மேன்மை பாராட்டணும். எப்போ இயேசு இயேசு இயேசு, எங்க போனாலும் இயேசு என்றுதான் மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நெஞ்சை நிமிர்த்தி போன இடங்களில் எல்லாம் ஒரே அறிக்கை செய்த எத்தனையோ பேர் இன்றைக்கு உயர்வான இடங்களில் மேன்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்தவராய் இருந்தோம், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்தோம், தன் பிள்ளைகளுக்கு சலுகை வேண்டும் என்று சொல்லி இந்து என்று சொன்ன அந்த பின்மாற்றக்காரர்கள் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. எந்த பிள்ளைக்காக இந்து என்று சர்டிஃபிகேட் வாங்கினியோ, சிலருக்கு அந்த பிள்ளைகள் குடிகாரனாய் கேவலமாய் வாழுகிறவர்களாய் இருக்கிறார்கள் என் கண் முன்னாலே. இன்னும் எந்த பிள்ளைக்காக நீ இந்து என்று சர்டிஃபிகேட் வாங்கினியோ அந்த பிள்ளைகள் இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. இதையெல்லாம் உணர்ந்து கொண்டால்தான் தேவன் பயங்கரமான தேவன். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தர். அவரால் அவருக்கு எதிராய் போனால் அவ்வளவுதான். ஹல்லேலூயா. சின்ன ராஜ்யம்தான், சின்ன கூட்டம்தான்,
அந்த கூட்டத்தை அழிக்க வேண்டும் என்று பெரிய ராஜ்யங்கள், பெரிய கூட்டங்கள் எல்லாம் முயற்சிக்கிறது. 50-60 வருடங்களாய் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. அல்லேலூயா. அவர்களில் பலர் அந்த இயேசுவின் பிள்ளைகளோடு ஐக்கியம் வைக்கிறார்கள். அல்லேலூயா. உறவு வைத்து தங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமம் மகா மேன்மை உள்ளது. சங்கீதம் 20 சங்கீதம் 7 சங்கீதக்காரன் எப்படியா சொல்லுகிறார்? சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் தவறாம ஆலயத்துக்கு போறோம். ஒவ்வொரு வாரமும் தவறாம எங்க போறோம்? ஆலயத்துக்கு போறோம். எழுந்து நிமிர்ந்து நிற்க வேண்டாம். அல்லேலூயா. முறிந்து விழுகிறதற்கு ஆலயத்துக்கு போகிறோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறதற்கு போகிறோம். அல்லேலூயா. அதனால ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்ட வேண்டாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவ நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. அப்ப எழுந்து நிமிர்ந்து. அல்லேலூயா. ஒவ்வொருடைய ஸ்டோரியையும் தனித்தனியா கேட்டு நீ அப்படியா நீ இப்படியான்னு விசாரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, ஆமா, சபைக்கு சொல்லப்படுகிற உபதேசம் உன்னை உணர்த்துகிறதா? நீ எங்கே இருக்கிறாய் என்பதை உனக்கு காட்டுகிறதா? அல்லேலூயா. உபதேசம் நம்மை உயிரடைய செய்கிறதா, இல்ல மரித்து போக செய்கிறதா? அல்லேலூயா. கலாத்தியர் 6:14 வாசிக்கும் போதே ஆமா, இஸ்ரவேலருக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. சமாதானம் இருக்கும். இந்த பிரமாணத்தின்படி நடந்து வந்தால் அவர்களுக்கு சமாதானம் இருக்கும். ரோமர் 5:2 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே நாம் இயேசுவை ஏன் மேன்மை பாராட்டுகிறோம்? தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினால மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நின்றார். அல்லேலூயா. யாரெல்லாம் இயேசுவினுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினார்களோ அவர்களெல்லாம் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார். மற்றவர்கள் மேன்மை பாராட்டாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள். அல்லேலூயா. பிலிப்பியர் 3:3 ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அல்லேலூயா. மேன்மை பாராட்டினால் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாம்ச விருத்த சேதனம் இருக்கிறது. அல்லேலூயா. அதனால மாம்ச விருத்த சேதனத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆவியினாலே, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள. அப்படி ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள்
கிறிஸ்து இயேசுவிற்குள் ஆவியினாலே ஆராதனை செய்கிற நாமே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மேன்மை பாராட்டுகிற ஆவியினாலும் உண்மையினாலும் ஆராதனை செய்ய வேண்டும். அந்த மேன்மைதான் விருத்த சேதனம். அல்லேலூயா. அப்படி மேன்மை பாராட்ட வேண்டும். மேன்மை பாராட்டுகிறோமா? அல்லேலூயா. பாருங்க, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அடுத்த காரியம், இன்றே நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செய் கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இப்போ நன்மை செய்தால் நமக்கு என்ன உண்டு? மேன்மை உண்டு. அப்புறம் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தினால் நமக்கு மேன்மை உண்டு. மூன்றாவதாக, ஆண்டு நமக்கு விதித்திருக்கிற கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. மேன்மை எல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிறது. மேன்மை எல்லாம் ஆளுகிறவர் யார்? இயேசு கிறிஸ்து தான் எல்லா மேன்மையும் ஆளுகிறார். அல்லேலூயா. அதனால அவரிடத்தில் இருக்கிற மேன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் அவருடைய கட்டளைகளை என்ன செய்ய வேண்டும்? மேன்மைப்படுத்த வேண்டும். 2 பேர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனைகளை பட்டு விலகுவதை பார்க்கலும் அறியாதிருந்தானால் நலமாயிரும். இயேசு கிறிஸ்துவ அறிந்து கட்டளைகளை அறிந்த பிறகும் அதன்படி நடவாமல் இருக்கிறவர்கள் அறியாமல் இருந்தால், அறிந்ததுனால அறிந்து அதன்படி செய்யாதவர்களுக்கு அநேக அடிகள் உண்டு. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்கள், 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. தேவ பக்திக்குரிய ரகசியம் மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தியை தரித்துக் கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய பேருக்கு முடிய மாட்டேங்கிறது. அல்லேலூயா. தேவ பக்தியை தரித்துக் கொள்வதற்கு நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கிறது. அல்லேலூயா. அன்றையும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவ பக்தி மகா மேன்மை உள்ளது. இன்னைக்கு நிறைய மதங்கள் நாம் ஆளுகிற இந்த தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அவர்களெல்லாம் தங்கள் பக்தியை என்ன செய்கிறார்கள்? வெளிப்படுத்துகிறார். பக்தி வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. போகும்போது தெரிகிறது, அவர்கள் தெருவிலேயே நடந்து போகும்போது தெரிகிறது இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று தெரிகிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு தெருவிலே நடந்து போகிறதிலே கிறிஸ்தவர்களை அறிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. ஆண்டுடைய ஊழியக்காரர்களை அறிந்து கொள்கிறது கடினமாக இருக்கிறது. என்னமோ தெரியல, தோமா வரும்போது பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தாரா இல்லை அங்கி போட்டு வந்தாரான்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. நமக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலே சுவிசேஷத்தை முதலாவது அறிவித்தது யாரு? தோமா தான் அறிவித்தார். அப்போ முதலாவது அறிவித்தவர் பேண்டும் இந்த கோட்டு சூட்டெல்லாம் போட்டு வந்தாரா என்னன்னு தெரியல. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது யாரும் கோட்டு சூட்டு என்ன செய்யல, போடல. எல்லாம் இயேசுவை போலே இருந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் பார்க்கிறதற்கு இயேசுவை போல இருந்தார்கள். அதனாலதான் ஏவன் இயேசு என்று தெரியாமல் இருப்பதனாலதான் யூதாசுக்கு 30 வெள்ளி காசு என்னஞ்சாங்க கொடுத்தாங்க. நாங்க வரும்போது நீ என்ன செய்யணும்? இயேசுவை காட்டி கொடுக்கணும். ஒரே ஒரு முத்தம் போடவருக்கு மீதி எல்லாம் நாங்க பார்த்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. அப்படியா யூதாஸ் அன்றைக்கு இயேசுவை காட்டி கொடுக்கணும் என்றால் ஆண்டவருடைய சீசர்கள் எல்லாரும் இயேசுவை போலவே இருந்தார்கள். இயேசு எப்படி இருந்தார்களோ அப்படியே இருந்தார்கள். இயேசு உடுத்தினது போலே உடுத்தி இருந்தார்கள். இயேசு எப்படி முடிய வச்சிருந்தாரோ
எப்படி தாடியை வச்சிருந்தாரோ அப்படியே வச்சிருந்தார்கள். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு யார் கொடுத்ததோ தெரியல. இன்னைக்கு யாரு கொடுத்தாங்களோ தெரியல நம்முடைய ஊழியக்காரர்களுக்கு. அல்லேலூயா. நம்முடைய ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஒரு கோட்டும் ஒரு சூட்டும் வாங்கியதுக்கு வசதி இருந்தா அவங்க எல்லாம் பெரிய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அவர்கள் எப்படியாக இன்னும் பொய்யை சொல்லி எங்களுக்கு காணிக்கை அனுப்பி கொடுங்கள், உங்களுக்காக நாங்க என்ன செய்ய போறோம்? ஜெபம் பண்ண போறோம். இந்த நாளில் இந்த மணி நேரத்தில் நாங்க பண்ணுகிற ஜெபம் உங்களுக்கு என்ன கொடுக்கும்? விடுதலை கொடுக்கும். இப்படி சொல்ல தொடங்கிட்டாங்க. இயேசுவை சொல்றதை விட்டு நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் எடுத்துக் கொள்கிறார்கள். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்கிறவராய் வெட்டித்திருந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக சுற்றித்திருந்தார். அப்ப இயேசுவை சொன்னால் போதும், இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். இயேசு பிசாசின் வல்லமையில் இருந்து உங்களை என்ன செய்வார்? விடுவிப்பார். அதை விட்டு நானே விடுவிப்பேன், நானே விடுவிப்பேன். இயேசு விடுவிக்கிறதில்ல, நானே எல்லாம் நானேன்னு வந்துட்டாங்க. அதனால கிறிஸ்துவிடமான சகோதரிகள் ஒவ்வொரு இடமா யாரு நல்ல அழகா டோப்பா தலையும் வச்சுட்டு 80 வயசுலையும் நல்ல டையெல்லாம் அடிச்சுட்டு மைனர் மாதிரி மீசையும் வச்சுட்டு இருக்கிறார்களோ அங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்படிதான் நடக்குது உலகத்தில், அப்படித்தானே நடக்குது. தேவபக்தி எங்கேயோ போச்சு. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவபக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும். ஆமா, இந்த ஜீவன் முடிந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவ காலம் விளங்கும் போது உயிரோடு எழும்பும் போதும் பிரயோஜனம் உள்ளது. அல்லேலூயா. பாருங்க, இந்த தேவபக்தியை குறித்து சொல்றதுக்கு முந்தின வசனம் சொல்லுகிறது. சீர்கேடும் கிளைகள் பேச்சுமாயிருக்கிற கட்டு கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைகள் இன்னைக்கு அப்படிதான் யூடியூப்ல பாக்குறாங்க. அவர் என்ன அழகா கதை சொல்றாரு, என்ன அழகா கிளவிகள் பேசுற மாதிரி பேசுறார். அல்லேலூயா. பழைய காலத்து பாட்டிங்க கிராமப்புறங்களில் இருந்தா அவங்க ஏதோ அனுபவபூர்வமா சில காரியங்களை சொல்லுவாங்க. அது கேட்குறவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப விருப்பமா இருக்கும். அது கொஞ்சம் புதுமை மாதிரி தெரியும். அதனாலதான் பவுல் தீமோத்தேயுவை சொல்லும் போது சொல்லுகிறார், கிளவிகள் பேச்சும். ஆமா, கிளவிகள் பேச்சு கட்டுகிற கதைகள், கட்டுக்கதைகளுக்கு என்ன செய்யும்? விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சபையின் பிள்ளைகளே, ஏதோ ஒரு காலத்திலேயாவது யூடியூப் மூலம் இந்த செய்தியை கேட்க போகிற தேவனுடைய பிள்ளைகளே, கிளவிகள் பேச்சும் கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவபக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. கதை மேல ரொம்ப நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கு கதை அப்படின்னு கதை மேல சாயாதீங்க. அல்லேலூயா. தீத்து 1:3. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. அல்லேலூயா. பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். பொய்யுரையாத தேவன் ஆதி காலத்திலேயே வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் நித்திய ஜீவனை குறித்து. அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிறார்கள். தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறியணும். நமக்கு யார் சத்தியத்தை கொடுத்தாலும் சரி, தேவபக்திக்கு ஏதுவான சத்தியமா இருக்கிறதா? ஐயோ, நான் தேவபக்தி இல்லாதவனே இருக்கிறனே என்று மனம் அங்கலாய்க்கிறபடி இருக்கிறதா? அல்லேலூயா. இப்ப தேவபக்திக்கு ஏதுவாக
சத்தியத்தை அறிகிற அறிவும். ஆமா, தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறியணும். அதன் மூலம் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா. தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவு, விசுவாசம் யாருக்கு வருகிறதோ அவர்களெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. அல்லேலூயா. அவர்களெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நமக்கு தேவபக்தி வேணும். தேவபக்தி வேணும். தேவபக்தி எப்படியே கண்டுபிடிக்கிறது? தேவபக்தியை குறித்து வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே 3ஆம் அதிகாரத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சரதையிலும் உனக்குண்டு. அல்லேலூயா. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு பாத்திரவான்கள் வெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவனுடைய தேவபக்தி எப்படிப்பட்டதா இருக்கிறது? வெண் வஸ்திரம் தரித்து நடக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவனாக இருக்கிற ஒருவன் நான் தேவபக்தியும் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய வஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? வெண் வஸ்திரமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி வெண் வஸ்திரம் தரித்து நடக்கலைன்னா அவன் தேவபக்தி உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு இருக்கிற விசுவாசமும் தேவனுக்கு பிரியமான விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. மல்கியா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் ஒருவரை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே. அல்லேலூயா. அவர் ஒருவனை படைத்தார், அவர் ஆதாமை படைத்தார். அல்லேலூயா. ஏன் ஒருவனை படைத்தார்? நிறைய ஆதாமை எல்லாம் படைச்சிருக்கலாமே. அல்லேலூயா. ஆவி அவரிடத்தில் திரளாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குதானே. அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுள்ள அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவனை படைத்தார். ஏன் ஒருவனை படைத்தார்? கொஞ்சம் நிறைய பேரை படைத்திருக்கலாமே. அந்த ஒருவனை கொண்டு தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்கு ஒருவனை படைத்தார். ஆதாம் தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுத்தானா? ஆதாம் 2 பேரை பெற்றெடுத்தான். காயினும் ஆவேல் என்று சொல்லப்படுகிறது. ஆவேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தபடியினால் காயின் ஆவேலை கொலை. அதிலும் தேவனுக்கு விசுவாசம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனை காயின் என்ன பண்ணிட்டான்? கொலை. இப்படியாய் அந்த சந்ததி தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்கு ஆவேல் தவறினபடியால் விலக்கப்பட்ட விருஷத்தின் கனியை புசித்து பாவிகளானபடியினால் தேவ சித்தத்தை அவர்களால் என்ன செய்ய முடியவில்லை? நிறைவேற்ற முடியவில்லை. நாமும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் தேவபக்தி உள்ள சந்ததியை என்ன செய்ய முடியாது? பெற்றெடுக்க. அன்றைய சகோதரிகள் சொல்வார்கள், நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், என் வீட்டுக்காரர் விசுவாசிக்க மாட்டேங்கிறாரு. நான் காணியை கொடுக்கணும்னு விரும்புகிறேன் பாஸ்டர், என் வீட்டுக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறார். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணணும் உன் புருஷனுக்காக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம். நீ ஜெபம் பண்ணி உன் புருஷனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வா. அப்போ நீ உன் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்கும் போது உன் புருஷன் அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டானே. இப்போ குறை எங்கே இருக்கிறது சகோதரி? குறை எங்கே இருக்கு? ஒரு இடத்துல இருக்கு. அந்த சகோதரனை கேட்டா, பாஸ்டர் சொன்னா தப்பா நினைப்பீங்க, இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்தும் என் மனைவி கிட்ட வார்த்தையா பேசுறா. அல்லேலூயா. அவ கிட்ட வார்த்தையாய் சகோதரி பேசும்போது சகோதரி எப்படி புருஷன் ரட்சிக்கப்படுவான்? புருஷன் எப்படி ஆலயத்துக்கு வருவான்? அப்ப உன்னிடத்தில் இருக்கிற தவறை இன்றைய திருத்திக்கொள். அல்லேலூயா. தேவபக்தி கேட்ட பிள்ளைகளை என்ன செய்யணும்? பெற்றெடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும்
அந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாட்கள் வரைக்கும் ஆக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது இருக்கிற வாரங்களும் பூமியும் இந்த வார்த்தையினாலே அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் இருக்கிற வானம் பூமி எல்லாம் ஏன் அப்படியே இருக்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் அழிந்து கொண்டு இருக்கிறது. காசா அழிகிறது, லெபனான் அழிகிறது, ஈரான் அழிகிறது, இன்னும் உக்ரைன் அழிகிறது. இதுக்கு முன்னாலே எத்தனையோ நாடுகள் அழிந்தோம். ஆனாலும் முழுமையாக அழியாம தேவன் வைத்திருக்கிறார். ஏன் வைத்திருக்கிறார்? தேவ பக்தி இல்லாதவர்கள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டு தேவபக்தி இல்லாதவர்களை அழிக்கிற நாள் வரைக்கும் வச்சு கொண்டிருக்கிறோம். தேவபக்தி இல்லாதவர்களை ஆண்டவர் அங்கங்கே அழித்து கொண்டிருக்கிறார். நாமும் தேவபக்தி இல்லாதவர்களாக இருந்தால் நம்மையும் தேவன் என்ன செய்வார்? அழிப்பார். 11ஆம் வசனம். இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களாக இருக்கிற அல்லேலூயா. அழியாமல் இருக்கணும்னா வானம் பூமியும் கூட அழிஞ்சு போகுது. நாம் அழியாமல் இருக்கணும்னா எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவபக்தி உள்ளவர்களா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவபக்தியை குறித்து நிறைய இருக்கிறது. தேவபக்தி உள்ளவர்களை தேவன் நமக்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அப்ப தேவபக்தி உள்ளவர்கள் கர்த்தருடையவர்கள். அடுத்து பாருங்க, 2 பேர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் நமக்கு அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, இது இச்சைகள் நிறைந்த உலகம். அல்லேலூயா. இந்த இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பரிசுத்தமான சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகாமேன்மையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பும்படி அல்லேலூயா மகாமேன்மையான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிடித்துக் கொண்டு ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அல்லேலூயா. அப்போ இச்சையினால் கேட்டுக்கு உண்டாகும் அல்லேலூயா உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி மேன்மையான வாக்குத்தத்தங்கள். அதில் ஒரு வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 6:5. எபிரேயர்கள் தேவனுடைய நல்வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தோம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது. ஆமா, தேவ பக்திக்கு ஏதுவாய் இருந்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டவர்கள் மறுதலித்து போனால் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா. எவ்வளவோ பிள்ளைகளை விடலாம், மறுதலித்து போனவர்களாக இருக்கிறார். அல்லேலூயா. 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததனாலும் செய்து வருகிறதனாலும்
தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்தான்களுக்காக நாம் செய்கிற அந்த உதவிகளை அல்லேலூயா ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர். அப்போ ஊழியம் செய்கிறார் ஊழியக்காரர்களுக்கு பரிசுத்தான்களுக்கு செய்கிற ஒவ்வொன்றையும் தேவன் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்ல. அதை விட்டு மறுதளித்து போனவர்கள் அவர்களை திரும்பவும் புதுப்பிக்கிறது கூடாத காரியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபேசியர் கிறிஸ்து அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வச்சு. எது வாசிக்கிறேன்? 2 கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. தேவனுடைய ஈவு எது? கிருபையினால அவர் நம்மை உயிர்ப்பித்து, அது விளக்கமா 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமங்களில் மரித்தவர்களாகிய உங்களை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இந்த கிருபை மகா பெரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக தேவன் நம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கிருபையை நமக்கு கொடுத்து, கிருபை மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. கிருபை மகா மேன்மை உள்ளதாக இருக்கிறது. யோனா 2:8 வாசி. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொய்யான மாயை. இந்த உலகம் ஒரு மாயை உலகம். அப்போ இந்த மாயை உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். பாருங்க, நாம் தேவபக்தியை குறித்து பார்த்தோம். ஆனால் அநேக ஆலயங்களிலே நம்முடைய தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஆண்கள் வஸ்திரத்தை அப்படியே தரித்து கொண்டு போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ஆண்கள் வஸ்திரத்தை பெண்கள் அணிவதும் பெண்கள் வஸ்திரத்தை ஆண்கள் அணிவதும் கர்த்தருக்கு அருவருப்பு. அப்போ அந்த அருவருப்பான காரியத்தை செய்து கொண்டு தேவ சந்தையில் வந்திருக்கிறார். அதான் யோனா சொல்லுகிறார், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு ஒரு கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22-23 சொன்னோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. அவைகள் காலைதோறும் புதியவைகள். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை காலை ஓரம் அப்படியே பெய்து கொண்டே இருக்கு. பவுல் ஆண்டவர் காட்ட ஒரு சுகத்திற்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் யார் தலைமையில கையை வைத்தாலும் அவர்கள் சுகமாவார்கள். ஆனால் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. என்ன பிரச்சனைனா, இவர் தமஸ்குவுக்கு போகும்போது ஒரு வெளிச்சத்தை கண்டார்ல, அதில் பார்வையாற்றி இருந்தார். அனனியா என்ற தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணி பார்வை கிடச்சு. அதனால் அவர் கண்ணில் இருந்து எப்போ பார்த்தாலும் கண்ணீர் அப்படியே பாஞ்சு கொண்டே இருக்கும். அதை நீக்கும்படி ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ண கேட்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனம். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தரம் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர்
என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய ஊழியக்காரரு ஆண்டவர்கிட்ட 3 தடவை தான் அவருடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாராம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொன்னாரா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. 107 சங்கீதம் 43 வசனம். எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து. ஞானவான்கள், யாருக்கு ஞானம் இருக்கிறதோ அவர்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார். அல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. அவர்தான் சகலத்தையே ஆளுகிறவராக இருக்கிறார். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கருத்தினாலேயா. அப்ப ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பெற்று நாம் மேன்மை உள்ளவர்களாக இருக்க நாம் கர்த்தரை என்ன செய்யணும்? மேன்மைப்படுத்தணும். அவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்தணும். நன்மை செய்து மேன்மைப்படுத்தணும். கட்டளைகளின்படி நடந்து மேன்மைப்படுத்தணும். தேவபக்தியை தரித்து கொண்டு மேன்மைப்படுத்தணும். வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொண்டு மேன்மைப்படுத்தணும். கிருபை மகா மேன்மை உள்ளது. அல்லேலூயா. அவனுடைய கிருபைக்கு எப்பவும் காத்திருக்கணும். எவ்வளவு பெரிய மனுஷனாலும் சரி, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனானாலும் சரி, காலைதோறும் கிருபை புதிதா இருப்பதனால கிருபைக்கு, அந்த மேன்மை உள்ள கிருபைக்கு நாம் என்ன செய்யணும்? காத்துக்கணும். ஒவ்வொரு நாளும் காலைதோறும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக அந்த காலையிலே சங்கார தூதன் புறப்பட்டு போகிறான். அல்லேலூயா. ஆனா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்த வாசல்ல தெளிக்கப்பட்டிருந்ததோ அந்த வீடு அந்த ஆபத்துக்கு தப்பு வைக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த வீட்டிலே மரணம் இல்லை. அதே மாதிரி நாமும் காலையில எழும்பி சோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான்னா எந்த தூதன் அந்த பக்கம் போனாலும் அவங்க ஆசீர்வாதத்தை விட்டு போவார்கள். அல்லேலூயா. அதில் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும் போது நாம் கர்த்தரால் கனப்படுத்தப்பட்ட மேன்மை உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். வார்த்தைகளுக்காக சோத்திரம் பண்ணுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோகத்தின் தெய்வமே இயேசுவே, ஐஸ்வர்யமும் கனமும் உமாலே வருகிறது. சகலத்தையும் தேவரே ஆளுகிறீர். ஆண்டவரே, எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கருத்தினால் ஆகும். ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய கருத்தினாலே நாங்கள் மேன்மைப்படுத்தப்பட பலப்படுத்தப்பட அப்பா எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் கேட்ட வசனங்களின்படி உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும் போது நீங்கள் எங்களை மேன்மைப்படுத்துகிறீர். அப்படியே நாங்கள் உம்முடைய நாமத்தை மேன்மைப்படுத்தி மேன்மையுடைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செய்வேன். பார்த்த கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் நல்ல சுகந்தாரும் நல்ல பலந்தாரும் நல்ல ஆரோக்கியத்தை தாருங்க. ஜீவனுள்ள சாட்சிகளாய் பிள்ளைகளை இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை சோதரி பாரங்களையும் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை ஆடிவிட்டு விலகி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். அழுகு சோமாயவன் வயது திரும்ப கால வயது போல கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நடத்தலும் அபிஷேகமும் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தான்களோடும் நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்னென்றுமாயிருப்பதாக. என்னை நடத்துகின்றதே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகல நன்மைகளையும் மேன்மையாக. God bless you. Praise the Lord. Praise the Lord.